சுக்கிர பகவான் பேச்சை ஸ்ட்ரெயிட்டா விருச்சக ராசியில என்றாரு. அப்ப எல்லாமே 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடும். நல்லா பாத்துக்கணும். இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க, குருவுடைய பார்வை செவ்வாய் மேல புதன் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய யோசிப்பாங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணம் கன்னிராசிக்கு இருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க, இப்ப பொருளாதார வருமானத்தை நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. எதனால பொருளாதார வருமானத்தை நீங்க கஷ்டப்பட்டீங்க, எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. கோச்சாரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு வருமானத்துக்குள்ள கிரகம் போய் நீசமாச்சு. ஒரு மாசமா பாருங்க, வருமான கிரகம் போய் நீசமாச்சு. அதுக்கு முன்னாடி கேதுவுடைய இப்படியில இருந்துச்சு. அப்ப காசு பணம் போய் மறையுதுன்னா மேக்சிமம் ஒரு 50 நாள் எடுத்துங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பேச்சாகி 3ஆம் இடத்துக்கு நீசத்துல இருந்து வெளில வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாயும் உங்களுடைய ராசி அதிபதியோட புதனோட சேர்ந்துருவாரு. பல்லு வலி இருக்குங்க, நான் ஓப்பனா சொல்றேன். பல்லு வலி இருக்கும், கால் வலி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா 2ஆம் பாவத்துக்குள்ளே நீசமாகும்போது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு. இல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். இது மாதிரி ஒரு அமைப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். கேட்டு பாருங்க, மருத்துவ செலவு பண்ணிருப்பாங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலன் உங்களுக்கு 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம். அதுல எல்லாருமே அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு, சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலருங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க. அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னிராசி. எப்போதுமே சரி, கன்னிராசிக்காரன் பாருங்க, வேலை உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய யோசிப்பாங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணம் கன்னிராசியில இருக்கும். நல்லா பாருங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி, எப்படி டேலண்டா யோசிச்சு எப்படி எந்த காரியத்தை சாதிக்கணும், பயங்கரமான குணம் இந்த கன்னியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் இருக்கும். எல்லா வேலையும் ஃபாஸ்டா பார்ப்பாங்க. வேலையை இவங்களுக்கு சுலவா வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. பார்த்தோன்னா ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னி கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்படி கன்னி ராசிக்காரன் ஒருத்தரை பார்த்தவன கவர்ந்துருவாங்க. பயங்கரமான கற்பனையான குணம் கன்னி ராசிக்கிட்டே நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன், கண்டிப்பா நவம்பர் மாதங்கிறது உங்களுக்கு நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சமா இருப்பதால் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாத பலனை மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு மாறாது. திசா புத்தினா யாருக்கும் சில பேருக்கு புரியாது. திசா புத்தினா ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க. அதாவது பிறந்த நேரம் தான் நீங்க லக்னத்துல பிறந்திருக்கீங்க. இந்த லக்னத்துல இருந்து 9 கிரகத்துல இந்த கிரகம் யோகமான கிரகம் இருக்கு. இப்ப யோகமான நேர கால திசை புத்தி நடக்குது. இதுதான் திசா புத்திங்கிறது. எப்படி இந்த டைம் உங்களுக்கு நல்ல நேரமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்தா கரெக்டா சொல்லி போடலாம். அதையும் பாருங்க, இப்ப சொல்லக்கூடிய பலனையும் பாருங்க. ஏன்னா விதிதான் உயிருங்கிறாங்க, இப்ப சொல்லக்கூடிய பலன் உடலுங்கிறாங்க. அப்ப உயிர் முக்கியமா உங்களுக்கு உடல் முக்கியம்னா கண்டிப்பா உயிர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். உயிர் இருந்தாதான் எல்லாமே வேலை செய்யும்ல. இப்ப உடலை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதனால உங்க விதிஜாத தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த நவம்பர் மாசம் பலனை தூக்கி வச்சு பாருங்க. மாறாது பலன் கரெக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க அம்மன் அருள் டிவில. இப்ப பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்பு வைப்போம். கடைசி வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரிங்க ஒவ்வொரு விதமான பலன் நம்ம தொடர்ச்சியா நம்ம அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம். கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 2ஆம் பாவத்துல இதுல துலா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இதுல விருச்சக ராசி. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல கும்பராசில. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ட சனிபா. அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி குரு பகவான் உச்சத்துல கடக ராசி.
உங்களுக்கு 12ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல ஒரு நல்லா பாத்துக்கணும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பேச்சியாகி 3ஆம் இடத்துக்கு நீசத்துல இருந்து வெளில வந்து வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாயும் உங்களுடைய ராசி அதிபதியோட புதனோட சேர்ந்துருவார். நல்லா பாத்துக்கணும் இந்த அமைப்பு. அடுத்து 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பேச்சியாகி ஸ்ட்ரெயிட்டா வந்து விருச்சக ராசியில என்றாரு. அப்ப எல்லாமே 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடும். நல்லா பாத்துக்கணும். இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க குருவுடைய பார்வை செவ்வாய் மேல புதன் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி செவ்வாய் மேல புதன் மேல சனி மேல சனி பகவான் மேல இந்த 3 கிரகத்து மேல குருவுடைய பார்வை பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. நல்ல டைம் உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்காரா, சனி பகவான் நல்லா இருக்காரா, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நல்லா இருக்காரா, இதை மட்டும் நீங்க பார்த்துக்குங்க. கண்டிப்பா பலன் மாறவே மாறாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேருக்கு பாருங்க இப்ப பொருளாதார வருமானத்தை நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. எதனால பொருளாதார வருமானத்தை நீங்க கஷ்டப்பட்டீங்க, எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. கோச்சாரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு வருமானத்துக்குள்ள கிரகம் போய் நீசமாச்சு. 1 மாசமா பாருங்க வருமான கிரகம் போய் நீசமாச்சு. அதுக்கு முன்னாடி கேதுவுடைய இப்படியில இருந்துச்சு. அப்ப காசு பணம் போய் போய் மறையுதுன்னா மேக்சிமம் ஒரு 50 நாள் எடுத்துக்கங்க. நான் சொல்றது 50 நாள் உங்க வாழ்க்கையில பொருளாதார வருமானத்துல கஷ்டம் இருந்துச்சான்னு கன்னிராசியை கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. வருமானம், காசு பணம், இன்கம், குடும்பத்துல ஒரு கலகங்கள், உங்க பேச்சால ஒரு விஷயத்த பிரச்சனை உண்டு பண்றது, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, தொழில் உத்தியத்தை ஒரு நஷ்டத்தை பார்க்கறது, தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தள்ளி தள்ளி போறது. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது தள்ளி தள்ளி தாமதமாகிறது. படிப்பு கல்வியில ஒரு தடையை பார்க்கறது, உங்களுடைய அப்பா நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய அப்பா, உங்களுடைய இடம், பூமி, வண்டி, வாகனம், அப்பாவுடைய சொத்து, இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ரீசெண்டா இப்ப 50 நாளுக்குள்ள நீங்க சந்திக்கிறது கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. சும்மா கேளுங்க கன்னிராசியை. பல்லு வலி இருக்குங்க, நான் ஓப்பனா சொல்றேன். பல்லு வலி இருக்கும், கால் வலி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா 2ஆம் பாவத்துக்குள்ளே நீசமாகும்போது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு. இல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். இது மாதிரி ஒரு அமைப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். கேட்டு பாருங்க, மருத்துவ செலவு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. யாருக்குங்க? கன்னிராசிக்கு. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கலையே, நல்ல வேலை அனுகூலமா இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருக்காங்களே, 2 மாசமா தேடுறாங்க. கேட்டு பாருங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் மேல அதிகாட்ட பிரச்சனை சந்திப்பாங்க. வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா அமைஞ்சிருக்காது, எல்லாமே தாமதமாகிட்டே இருந்திருக்கும். சரியான யோகம் இருந்திருக்காது. சனியும் குரு பகவான் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். கேட்டு பாருங்க. ஆமாம்பா. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க நிறைய கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சாதகமா இருந்தது. இப்ப எல்லாமே சாதகமா வரும். முதல் பலன் என்ன சொல்றோம்னா வேலை கிடைக்காதவங்க வரைக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும்? குரு பகவான் டைரக்டா பாக்குறாரு சனி பகவான், வேலை உத்தியோகஸ்தான அதிபதியை நேரா அவர் பாக்குறாரு. 6ஆம் வீட்டு ஆட்சி பலமா இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப குரு 11 லாபத்துல இருக்கும்போது ப்ரொமோஷன் அளவுக்கு நீங்க போகணும். இப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போகணுங்கிற அமைப்பு விதியில இருக்கு. அப்ப தசாபதி நல்லா இருந்தா இப்ப குருவுடைய பார்வை சனி மேல படுறதுனால வேலை உத்தியோகத்துல நல்லா பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். இது நடந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. மீன வெளிநாட்டுல உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரிலாம் வெளிநாட்டு உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல நல்லா இருக்கும். இங்க வேலை பார்க்குறவங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். சனி பகவான் குரு பகவான் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த பலனை நீங்க எடுத்துக்கணும். அதெல்லாம் நீங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. வேலை உத்தியோகம் சம்பந்தமா கேள்வி கேட்கணும், கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும். கடன் இருக்காது, பகை இருக்காது, பொருளாதார வருமானம் இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்? ஏன் வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க? சுக்கிரபகவான் ஆட்சி பலத்துல இருக்கா, அதனால வருமானம் இருக்கு. அவ்வளவுதான். இருக்கணும், இருக்கும் அப்படின்னு எழுதியே நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா 100% இனிமே கொஞ்சம் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். இட பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகும். ஏதாச்சும் ஒரு சொத்துல வில்லங்கும் போது இடத்துல பூமியில பிரச்சனை ஆகுதுன்னா இந்த பிரச்சனையை இப்ப சால்வ் பண்ணி இப்ப முடிச்சு உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. பாத்துக்கு இது நல்ல ஒரு அனுகூலமான நேரம். இதை நீங்க பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்குகள் போனா அந்த வழக்குல இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் வருங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம் புதுசா வாங்குறது மாத்துறது எல்லாம் பண்ணிக்கங்க. திருமணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி. ஏன் திருமணம் நடக்கும்? 11ஆம் இடத்துல நேரா குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் வீட்டு 11ஆம் ஆனா 2வது திருமணம், முதல் திருமணம், திருமணத்தில் உள்ள வழக்குகள் ஜெயிப்பீங்க. ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கணும். இப்ப நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துருங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஏன்னா சனி பகவானை பாக்குறது 5ஆம் வீட்டு அதிபதியே குரு பகவான் பாக்குறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பா அது மிஸ்ஸே ஆகாது. பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும். அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவ எல்லாருமே மாணவ படிப்பு கல்வி பத்தி நீங்க பயப்படவே கூடாது. கொஞ்சம் புதன் வக்ரமாகறாரு. கொஞ்சம் 9ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் மந்தமா இருக்கும். எப்படி நவம்பர் மாசம் 9ஆம் தேதியில கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பு கல்வி இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்குங்க. கொஞ்சம் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு காட்டும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, குடும்பத்துல ஒரு செலவுகள், நிறைய செலவுகள், இந்த மாதிரி வண்டி வாகன செலவுகள் இது மாதிரி கொடுக்கான பெருசா பாதிப்பு இருக்காது.
இரும்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். டீச்சிங் லைன் நல்லா இருக்கும். கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆசிரியர் கலைத்துறை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பக்காவா மீது. இப்ப எடுங்க லாட்ரி யுகத்தை. நிறைய பேர் எடுத்துங்க. 25ஆம் தேதிக்குள்ள நான் சொல்றேன், நவம்பர் மாசம் 25 லாட்ரி யுகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணி வெற்றி அடிச்சோம். எதனை வச்சு நான் லாட்ரி யுகம் எடுக்க சொல்றேன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலதற்கு. அப்ப கண்டிப்பா நீங்க லாட்ரி யுகத்தை எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். இதுல எந்த ஒரு கெட்ட பலனும் உங்களுக்கு வராது. ஏன்னா கிரக அமைப்பு நல்லா இருக்கு, அதனால எடுக்க சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாரைக்குமே அடி பண்ணிச்சு போக மாட்டாங்க. ஒரு தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க. நீங்க உத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க இப்படிதான் இருக்கணும். இதான் உங்களுடைய பிறவியுடைய பலன். இப்ப பாருங்க, சொந்த காலம் நிக்கணும், தொழில் உத்தியோகத்தை பத்தி சிந்திப்பீங்க. இனிமேல் தொழில் உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் வராது. உத்தியோகம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு டைம் ஆரம்பிச்சு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா உத்திரம் தான். இப்ப கொஞ்சம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் முடிவு பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் வருமான பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல உடம்பு சார்ந்த விஷயம், ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு, நிறைய செலவுகள், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி கணவன்கள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை, ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா இப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கும் 15 முன்னாடி எடுத்து பாருங்க. ஆமாம்பா. ஆனா நவம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே லைஃப்ல எல்லாமே மாறும். படிப்பு, கல்வி, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்தை நீங்க பண்ணிடலாம் உத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனையான குணம், நிறைய கலைகள் விரும்பக்கூடிய குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. இந்த நவம்பர் மாசம் எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், நிறைய ஒரு புத்திசாலி குணம், ஒரு இரக்க குணம், 4 பேர் உதவி பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றங்கள், ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது அஸ்தத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அற்புதமான காலகட்டது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்ட பலனுமே வராது பாத்துக்கு. நான் சொல்றது அஸ்தத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. நான் சொல்றது சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல சூப்பரான ஒரு டைம் இருக்கு பாத்துக்கு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், அரசியல், அரசாங்கம், கக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்கோம், கட்டிட சார்ந்த தொழில் ஆகிறோம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க தன்னம்பிக்கை, தன்மான, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. கண்டிப்பா இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நான் சொல்றது சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதிக ஜாதகம் சித்திரத்துல இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்காவா இருக்கு. எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்.